நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து ஏராளமான முக்கியத்துவங்களை நமக்கு எடுத்து கூறுகிறான். நபி எவ்வளோ முக்கியமானவர், எத்தகைய மதிப்பு மிக்கவராக முஃமின்களிடத்திலே இந்த நபி இருக்கிறார் என்பதை பற்றியெல்லாம் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். அதில் ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்லுகிறான், அந்நபியு அவுலாபில் முஃமினீன அன்ஃபுஸிஹிம், அந்நபியு அவுலாபில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். இந்த நபி மூமின்களுக்கு அவர்களின் உயிரை விட மேலானவர் அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ நாம் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிய முஃமின்களாக இருந்தால் நமக்கு நம்முடைய உயிரை விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் முன்மாதிரியாக முக்கியமானவர்களாக இருப்பார்கள். அதே மாதிரி நபி அவர்களும் நமக்கு அறிவுரை சொல்லும்போது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், லா யுமினு அஹதுக்கும், உங்களிலே ஒருவர் மூமினாக மாட்டார், ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி, நான் அவருக்கு மிக விருப்பத்திற்குரியவராக ஆகாத வரை உங்களிலே ஒருவர் மூமினாக மாட்டார். எப்படி விருப்பமாகணும் தெரியுமா? மின் வாலிதிஹி, அவருடைய பெற்றோரை காட்டிலும், வலதிஹி, அவரின் பிள்ளைகளை காட்டிலும், வன்னாசி அஜ்மாயின், உலக மக்கள் அனைவரை காட்டிலும், தாயை விட, தந்தையை விட, மனையை விட, பிள்ளைகளை விட, எல்லா மனிதர்களை விடவும் உலகத்தில் ஒரு மனிதன் ரசூலுல்லாவை அதிகமாக நேசிக்கும் போதுதான் அவன் உண்மையான இறை விசுவாசியாக மூமினாக ஆகிறான். அவ இந்த கருத்தை எந்த முஸ்லிம்களும் மறுப்பது கிடையாது. அவர் ரசூலுல்லாவை பின்பற்றாதவராக இருந்தாலும் கூட நபி வழியே அவருடைய வாழ்க்கையிலே தென்படாவிட்டாலும் கூட ரசூலுல்லாவை யாராவது திட்டாங்க அப்படின்னு சொன்னா ஆர்ப்பாட்டத்துக்கு வருவார். ஏன், நபியை நாங்கள்லாம் உயிரை விட நேசிக்கிறோம் என்பதன் வெளிப்பாடு தான் அது. அப்ப இந்த நபியை உயிரை விட நேசிக்கிறோம் என்பதை அடிப்படையாக கொண்டு நிறைய பிதஅத்துகளையும் சமூகம் நடத்துது. உயிரை விட நேசிப்பதாக இருந்தால் பின்பற்றணும். அல்லாஹ் அதான் குர்ஆன்ல சொல்லுகிறான், இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நபியை நீங்க சொல்லுங்கள், மக்களே நீங்கள் அல்லாஹ்வை விரும்புவதாக இருந்தால் ஃபத்தபிஊனி, என்னை நீங்கள் பின்பற்றுங்கள், யுஹிப்புக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப இறைவனின் நேசம் நமக்கு கிடைப்பதாக இருந்தாலும், அல்லாஹ் நம்மை நேசிக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்பட்டாலும், அதற்காக நாம் முதலாவது செய்ய வேண்டிய விஷயம், அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்கு முதலில் செய்வது நபியை பின்பற்றுவது. ஆனால் நபியை நேசிப்பதும் பின்பற்றுவதும் இன்னைக்கு சமூகத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், மீலாது விழா என்று ஒரு விழாவை நடத்துறாங்க. இஸ்லாத்தில் ரெண்டு விழா தான், பெருநாள் விழா தான். ஒன்று ஹஜ்ஜி பெருநாள், இன்னொன்று நோன்பு பெருநாள் தான். வேறு எந்த விழா கொண்டாட்டங்களும் இஸ்லாத்தில் கிடையாது. ஆனால் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே இன்றைக்கு மீலாது விழா என்று பன்னெடுங்காலமாக கொண்டாடப்படுகிறது. இந்த மீலாது விழா என்ன அப்படின்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் இன்னைக்கு தான் பிறந்தாங்க, ரபீஉல் அவ்வல் மாதத்தின் 12வது நாள் தான் நபி அவர்கள் பிறந்தார்கள், அதனால தான் மீலாது விழா அப்படின்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் எப்ப பிறந்தாங்க என்பதிலே 1000 கருத்துக்கள், நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்குது. இன்றைய நாள் தான் என்று எந்த நாளும் உறுதிப்படுத்தப்பட்டு சொல்லப்படவில்லை. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் 12வது நாள் ரபீஉல் அவ்வல் மாதத்தின் 12வது நாள் பிறந்தார்கள் என்று மீலாது விழா கொண்டாடுறாங்க. இந்த மீலாது விழாவை யார் காட்டி தந்தா? அல்லாஹ் குர்ஆன்ல நபிக்கு விழா கொண்டாடுங்க, பிறந்த நாள் விழா சொல்றானா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவம் பெற்று 23 ஆண்டு காலம் வாழ்ந்தாங்கல்ல. மக்காவிலே 13 ஆண்டு காலமும், மதீனாவிலே 10 ஆண்டு காலம் வாழ்ந்தார்களே. நபி அவர்கள் 23 ஆண்டு கால நபித்துவ வாழ்க்கையில் தனக்கு பிறந்த நாள் கொண்டாடினாங்களா? தனக்கு பிறந்த நாள் கொண்டாட வேண்டும் என்று மக்களுக்கு கட்டளையிட்டார்களா? அப்படி எந்த செய்தியும் இல்லை. ஆனால் இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம் நபியை நேசிக்கிறோம், உயிரை விட மேலா நேசிக்கிறனால நாங்கள் பிறந்த நாள் கொண்டாடுகிறோம் என்று கொண்டாடினால் இது மார்க்க அடிப்படையா? இது ரசூலுல்லாஹ்வுடைய வழியில வருமா? இது குர்ஆனுடைய அடிப்படையில் வருமா? அல்லது நரகத்திலே சேர்க்கக்கூடிய பிதஅத்தாக வருமா? இன்னும் சொல்லுவதா இருந்தால்,
இந்த பிறந்த நாள் விழா கொண்டாட்டங்கள் யாரு செய்கிறா? கிறிஸ்தவர்கள் செய்கிறாங்க. கிறிஸ்துமஸ் என்று இயேசு பிறந்தார், அதனால் தான் கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறோம் என்று கிறிஸ்தவர்கள் கொண்டாடக்கூடிய அந்த விழாவை அப்படியே காப்பி அடித்து முஸ்லிம்கள் கொண்டாடலாமா? நபி அவர்கள் என்ன சொன்னார்கள்? பிற மத கலாச்சாரங்களை பின்பற்றக்கூடாது என்றார்கள். மன் தஷப்பஹ பிகௌமின், யார் பிற மதத்துக்கு ஒப்பாக நடப்பாரோ ஃபஹுவ மின்ஹும், அவர் அவர்களோடு சேர்ந்தவர் என்றார்கள். அப்ப பிற மத கலாச்சாரத்தை யார் பின்பற்றினாலும் அவர்கள்லாம் எப்படிப்பட்டவர்கள்? அந்த மதத்தை பின்பற்றியவர்கள், இஸ்லாத்தை பின்பற்றியவர்களாகவும் நபி வழிமுறையில் நடந்தவர்களாகவோ ஆக முடியாதுன்னு சொன்னாங்களே. அப்படி என்றால் இன்னைக்கு மீலாது விழா கொண்டாடப்படுகிறதே, இதை கொண்டாடுபவர்கள் எல்லாம் கிறிஸ்துவ மதத்தை காப்பியடிச்சு செய்யறாங்களா இல்லையா? அந்த மதத்துக்கு ஒப்பா நடக்கிறாங்களா இல்லையா? அப்ப இந்த மீலாது விழா என்பது இஸ்லாத்திலே இல்லாத மிகப்பெரிய ஒரு பிதஅத். அது மட்டும் இல்லாமல் சில இடங்கள்ல இந்த மீலாது விழா கொண்டாட்டம் என்கின்ற பெயரில் சினிமா பாடல்களும் சினிமா நடனங்களும் இசை கச்சேரிகளும் இப்படியெல்லாம் மார்க்கத்தில் இல்லாத ஒரு பிதஅத்தை நடத்திவிட்டு அந்த பிதஅத்தின் ஊடாக, மீலாது விழா என்பது ஒரு பிதஅத்து, அதை செய்துவிட்டு அதன் ஊடாக ஏராளமான அனாச்சாரங்களையும் மானக்கேடான காரியங்களையும் சமூகம் செய்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த மீலாது விழா கொண்டாட்டம் என்பது இஸ்லாத்திலே இல்லாத ஒரு பிதஅத். இதை தவிர்த்து கொள்ள வேண்டும், சமூகம் இதை புரிந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன்.